BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. பிரபல பெப்பிசை பாடகி உஷா உதிப்பின் கணவர் மறைந்த செய்திதான் தற்போது இணையத்தில் பரவிட்டு வருது. உஷா உதிப்பின் தந்தை தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் பேரு சாமி ஐயர். இவர் மும்பையில் போலீஸாரா பணியாற்றிட்டு இருந்தாங்க. உஷா பிறந்தது சென்னையில் என்றாலும் படித்து வளர்ந்தது எல்லாமே மும்பையில் தான். இவர் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும் போதே சங்கீத வகுப்புல இவரது குரலை கனத்த குரலா இருக்கு அப்படின்னு ஆசிரியர் வெளியேற்றிட்டாங்களா. ஆனா அதே ஆசிரியை பிற்காலத்துல இவரது பாடலை கேட்டு கைத்தொட்டு நிலைக்கும் உருவாகியிருக்கு. முதல்ல சென்னையில தான் உஷாவிற்கு பாடும் வாய்ப்பு கிடைச்சுதான். 9 ஜேம்ஸ் என்ற நைட் கிளப்ல பாடுவதற்காக அவரை அழைச்சிருக்காங்க. அங்கு ஒரு ஆங்கில பாடலை பாடி அசத்தினாங்களா. பின் அதே கிளப்ல 1500 ரூபாய் சம்பளத்துல பாடகியா பணியாற்றியிருக்காங்க. இவர் கிளப்ல பாடகியானார் என்பதை விட நைட் கிளப் ராணியானார் என்பதுதான் சரி. இது போல தொடங்கிய இசை பயணத்துல இவரது பாடல்களுக்கு வரவேற்பு அதிகமாயிடுச்சு. டெல்லி நைட் கிளப்ல பாட தொடங்கினாங்க. அங்குதான் உஷாவை ஹிந்தி சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருந்த தேவ் ஆனந்த் சந்தித்தார். அவரின் திறமையை பார்த்து தான் இயக்கிய ஹரே ராம ஹரே கிருஷ்ணா படத்துல 71ஆம் ஆண்டு உஷாவை பாட வச்சிருக்காரு. அதன் மூலமா தான் உஷா பாலிவுட்ல பின்னணி பாடகியா அறிமுகமாயிருக்காங்க. மேலும் ஹிந்தி மட்டுமல்லாம தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஒடியா போன்ற பல மொழிகளை சூப்பர் ஹிட் பாடல்களை பாடி அசத்தியிருக்காங்க. தமிழ்ல MS விஸ்வநாதன் இசையில மேல்நாட்டு மருமகள், இதயக்கனி, ஊருக்காக உழைப்பவன் போன்ற படங்கள்ல பாடியிருக்காங்க. அப்புறமா விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான பொழுதுபோக்கு நிகழ்ச்சியான சூப்பர் சிங்கர் சீசன் 1, சூப்பர் சிங்கர் சீசன் 2 போட்டிகளை நடுவராக பங்கேற்றிருக்காங்க. அதன் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாயிட்டாங்க உஷா. தற்போது 76 வயதாகும் உஷாவுக்கு சமீபத்தில் தான் இந்திய அரசால் பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. இந்நிலையில் பிரபல பின்னணி பாடகியான உஷா உதிப்பின் இரண்டாவது கணவர் ஜானி ஜாக்கோப் உதுப் வயது 78 ஆகுது. அவர் கொல்கத்தாவில் இறந்துட்டாரு. உஷாவின் கணவர் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஏற்பட்ட நெஞ்சு வலியால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க. அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே மாரடைப்பால் இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. உஷா உதுப் மற்றும் ஜானி ஜாக்கோ உதுப் இருவருக்கும் சன்னி என்ற ஒரு மகனும் அஞ்சலி என்ற மகளும் இருக்காங்க. இந்நிலையில் பிரபல பாடகியின் கணவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் திரையுலகத்தில் பெரும் சோகத்தையே ஏற்படுத்தியிருக்கு.